ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்திய கடற்படை என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, தங்களுக்கு இந்திய பெருங்கடல் பகுதியை பாதுகாப்பதற்கான சக்தி இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது நடந்து வரும் ஜியோ பொலிட்டிக்கல் மாறுதல் காரணமா இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு இப்போ முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய கடற்படைய ஒரு ப்ளூ வாட்டர் நேவியா உருவாக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை தற்போது இந்திய கடற்படை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளூ வாட்டர் நேவி அப்படிங்கிறது உலகத்தோட எந்த ஒரு கடற்பரப்பிலையும் இயங்கக்கூடிய ஒரு கடற்படைய ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்க கடற்படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா நினைச்சாங்கன்னா தங்களுடைய 1,00,000 டன் எடை கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உலகின் எந்த ஒரு கடற்பரப்பிலையும் ஆபரேட் செய்ய முடியும். சீனா தற்போது அமெரிக்க கடற்படை எப்படி ஒரு ப்ளூ வாட்டர் நேவியா இருக்காங்களோ அதே போன்ற ஒரு திறனை அச்சீவ் செய்வதற்கான வேலைகளை பல வருடங்களுக்கு முன்பே தொடங்கிட்டாங்க. இதன் காரணமாக தான் அமெரிக்க கடற்படைக்கு நிகரான ஏர்கிராஃப்ட் கேரியர்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல ஃபிஜியாங் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கேரியரை சீனா உருவாக்கி இருக்காங்க. இந்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் அமெரிக்காவில் வெளியில் கட்டப்பட்ட முதல் சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல். இதே போன்று இன்னொரு சூப்பர் கேரியரை கட்டும் வேலையிலும் சீனா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வரும் காலத்துல சீன கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். இத இந்தியா சமாளிக்கணும்னா இந்தியாவுக்கும் அதிக எண்ணிக்கையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தேவை. அதுவும் சீனா மற்றும் அமெரிக்காவிடம் உள்ள சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தேவை. நம்ம இந்த வீடியோல இந்திய கடற்படைக்கு எதற்காக சூப்பர் கேரியர்கள் தேவை, இந்திய கடற்படை சூப்பர் கேரியர்களை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீனா அமெரிக்கா போன்று சூப்பர் கேரியர்களை உருவாக்குவதற்கு 2015 இருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில சீனா 2 சூப்பர் கேரியர்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல ஃபிஜியாங் அப்படிங்கிற கிட்டத்தட்ட 1,00,000 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை லான்ச் செஞ்சிருக்காங்க. இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட சீ ட்ரையல்ஸ் முடிக்கப்பட்டு சீன படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த போர்க்கப்பல் 316 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு நியூக்ளியர் பவர்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பல் கிடையாது. இது ஸ்டீம் பவரை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு சாதாரண கன்வென்ஷனல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல அமெரிக்காவின் சூப்பர் கேரியர்கள்ல இருக்கக்கூடிய கேட்டோபார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த கேட்டோபார் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது விமானத்தை விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து டேக் ஆஃப் செய்ய வைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். சீனா தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் டெவலப்மெண்ட்டை அதிவேகமா செஞ்சு வந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்திய கடற்படையும் தன்னுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் ப்ராஜெக்ட்களை வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல இந்தியாவின் டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சிலிடம் தங்களுக்கு INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே மூன்றாவதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவை அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படை கூடுதலா இன்னொரு முடிவையும் வச்சிருக்காங்க. அதாவது தங்களுக்கு நான்காவதா 65,000 இருந்து 75,000 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவை அப்படின்னு சமீபத்துல கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்திய கடற்படை INS விஷால் அப்படிங்கிற ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. இந்திய கடற்படையின் இந்த கோரிக்கை மூலமா சீனா போன்றே ஒரு சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்தியா உருவாக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்திய கடற்படை முதல்ல இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் 2 அப்படிங்கிற திட்டத்தை தான் செயல்படுத்த போறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்க போறாங்க. அதாவது INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் கிட்டத்தட்ட 45,000 டன் எடை கொண்டது. அதே டிஸ்பிளேஸ்மெண்டோடு இரண்டாவதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குவதற்கு இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. ஆனா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்ததை விட இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல அதிக உள்நாட்டு பாகங்களை பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதனால இந்த திட்டத்துல பல இந்திய தனியார் நிறுவனங்களையும் இணைத்துக் கொள்வதற்கு இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்திய படையில் இணைக்கப்பட்டிருக்க INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டதோ
அந்த பிரச்சனைகளை சால்வ் செய்து அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட பல விஷயங்களை இந்த IAC-2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய லிப்ட்களை பெரிதா அமைக்க போறாங்க. இதற்கு காரணம் தற்போது இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருக்க INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட லிப்ட் சற்று சிறியதா இருக்கு. இதனால விமானங்களை கப்பலோட அப்பர் டெக்ல இருந்து லோவர் டெக்குக்கு மெயின்டெனன்ஸுக்காக எடுத்து செல்வதில் சில சிரமங்கள் இருக்கு. அதை தவிர்க்கும் விதமா லிப்டோட அளவை பெருசுபடுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஒரு கடற்படையின் வலிமையை அதிகரிப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தரைப்படை மற்றும் விமானப்படை போன்று மிக எளிதா அதன் வலிமையை அதிகப்படுத்திட முடியாது. ஒரு கடற்படையை வலிமைப்படுத்தணும்னா 10 முதல் 15 வருடங்களுக்கு முன்பே ஒரு சரியான திட்டமிடல் இருக்கணும். அப்பொழுதுதான் ஒரு சரியான கால இடைவெளியில கப்பல்களை தொடர்ந்து கடற்படையில இணைக்க முடியும். அந்த திட்டமிடல்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நமது எதிரி நாடுகளை முந்துவதற்கு பல வருடங்கள் போராட வேண்டிய நிலை ஏற்படும். தற்போது இந்தியா அதே நிலையில தான் இருக்கு. சீனா பல வருடங்களுக்கு முன்பே தங்களுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு தற்போது மிகப்பெரிய கப்பல் கட்டும் திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்திய கடற்படை தன்னுடைய வலிமையை அதிகரிப்பதற்கு தற்போது அதிவேகமா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா திட்டமிட்டிருக்க IAC-2 விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டுவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டாலும் 8 முதல் 10 வருடங்கள் அந்த கப்பலை கட்டி முடிப்பதற்கு ஆகும். அதனால வரும் காலத்துல இந்திய கடற்படையோட பவர் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கணும், இந்திய கடற்படையோட ரீச் எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னு கணித்து தான் இந்திய கடற்படை சீனா மற்றும் அமெரிக்கா வச்சிருக்க சூப்பர் கேரியர்கள் தங்களுக்கும் தேவை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த IAC-2 விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஏற்கனவே INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்கிய கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் தான் உருவாக்க போறாங்க. 2038 இந்திய கடற்படையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல் ரிட்டையர் செய்யப்பட உள்ளது. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட ஒரு பழைய போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பல்ல சில மாற்றங்களை செய்து 2013வது வருடம் இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டது. ரஷ்யா இந்த கிலோ கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரை 1982வது வருடமே டெவலப் செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்களா இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் பயன்பாட்டில் இருந்து வருது. அதனால இந்த கப்பலோட வாழ்நாள 2038வது வருடம் வரைக்கும் மட்டுமே நீட்டிக்க முடியும். இதன் காரணமா இந்த கப்பலை ரீப்ளேஸ் செய்வதற்காக இந்தியாவுக்கு INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவை. INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படைக்கு ஒரு அடிஷனல் பூஸ்டா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட மிக பெரியதா இருக்க போகுது. கிட்டத்தட்ட 65,000 டன்ல இருந்து 75,000 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களா இந்த கப்பல் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டம் இணைக்கப்பட உள்ளது. இந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி கொண்ட ஏர்கிராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டம் அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டம் சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல் விமானங்களை டேக் ஆஃப் செய்ய வைப்பதற்கு ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. இந்த ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பத்துல அதிக எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு விமானங்களால் டேக் ஆஃப் செய்ய முடியாது. ஆனா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டத்தை பயன்படுத்தணும்னா அதிக எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு விமானங்களால டேக் ஆஃப் செய்ய முடியும். இதன் காரணமா அதிக எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு ஒரு ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆச்சுன்னா எதிரிகளுக்கு அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த இமெயில் சிஸ்டம் ஏர்கிராஃப்ட் கேரியர்களோட செயல்திறனை பல மடங்கு அதிகரிக்கும். இந்திய கடற்படை INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்கு இந்த இமெயில் சிஸ்டத்தை அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்திடம் வாங்குவதற்கு முதல்ல திட்டமிட்டாங்க. ஆனா இமெயில் சிஸ்டத்தோட விலையை விசாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட $1 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமா இந்திய கடற்படை இந்த இமெயில் சிஸ்டத்தை அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக் நிறுவனத்திடமிருந்து வாங்குவதை விட உள்நாட்டிலே டெவலப் செய்யலாம் அப்படின்னு தற்போது திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான நிதியை இந்திய கடற்படை இன்னும் கூடிய விரைவில் ஒதுக்க போறாங்க. இந்திய கடற்படை
கடற்படைக்காக இந்த இமெயில் சிஸ்டத்தை பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனமும் இந்திய தனியார் நிறுவனங்களும் இணைந்து டெவலப் செய்ய போறாங்க. முதல்ல இந்த இமெயில் சிஸ்டத்தை ஒரு மினியேச்சர் மாடலா டெவலப் செய்து சோதிக்க போறாங்க. அந்த சோதனை வெற்றியடைந்த பிறகு முழு அளவிலான இமெயில் சிஸ்டத்தை இந்தியா உருவாக்க போறாங்க. இந்த இமெயில் சிஸ்டங்களை பயன்படுத்தி ஆன்டி சப்மரின் ஆபரேஷன்ல ஈடுபடக்கூடிய பெரிய விமானங்கள் மற்றும் ஃபைட்டர் ஜெட் ஆபரேஷன்கள்ல பயன்படுத்தக்கூடிய அவாக்ஸ் விமானங்களையும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து டேக் ஆஃப் செய்ய வைக்க முடியும். இதன் காரணமாக தான் இந்தியா INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல கேட்டபார் தொழில்நுட்பத்தை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. முதல்ல INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல ஒரு அணுசக்தி விமானம் தாங்கி போர்க்கப்பலா உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டாங்க. ஆனா 65,000 டன்ல இருந்து 75,000 டன் எடை கொண்ட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை இயக்கணும்னா 500 முதல் 550 மெகாவாட் பவர் தேவைப்படும். இந்த பவரை ஜெனரேட் செய்யக்கூடிய ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்கணும்னா 10 முதல் 20 வருடங்கள் ஆகும். அதனால இந்த திட்டத்தில் ஏற்படக்கூடிய கால தாமதத்தை தவிர்ப்பதற்கு சாதாரண கன்வென்ஷன் இயங்கக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பலா இந்த INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் உருவாக்கப்பட உள்ளது. INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 40 போர் விமானங்கள் மற்றும் 15 ஹெலிகாப்டர்களை இயக்கும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இந்தியா உருவாக்கி வரும் டெட்பஃப் மற்றும் ஆம்கா போர் விமானங்களை இயக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல UCAV அப்படின்னு சொல்லக்கூடிய அன்மேன் காம்பாக்ட் ட்ரோன்களையும் பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது இந்த UCAVஸ்களை அதிக ரிஸ்கான ஆபரேஷன்களான சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ், மிட் ஏர் ரீஃபியூலிங் போன்ற ஆபரேஷன்களை செய்ய வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இந்த UCAVஸ்களுக்கு இருக்கு. அதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்தினால அதிகபட்சமா 3 இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியும். ஆனா இந்த ட்ரோன்கள்னால 24 முதல் 36 மணி நேரம் தொடர்ந்து பறக்க முடியும். இதனால டார்கெட் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள வரும் வரை காத்திருந்து தாக்குதல் நடத்த முடியும். இதனால இந்த INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் இந்திய கடற்படைக்கு மிகவும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா கருதப்படுது. ஏன்னா இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய கடற்படையோட வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலையில இந்தியா உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. வரும் காலத்துல இந்தியாவுடைய பொருளாதாரம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லி வர்றாங்க. இன்னும் கூடிய விரைவில் இந்தியா உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடா உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய மேரிடைம் ட்ரேட் ரூட்ஸை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய நட்பு நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கும் இந்தியாவுக்கு INS விஷால் போன்ற சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மிகவும் அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு INS விஷால் போன்ற சூப்பர் கேரியர் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தேவையா தேவையில்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.